Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district. சோஃபியா குரோஷி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த பாஜக அமைச்சருக்கு உச்சநீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சோஃபியா குரோஷி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த பாஜக அமைச்சருக்கு உச்சநீதிமன்றம் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பாஜக அமைச்சர் விஜய் ஷாவுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, விரிவான விவரம். விக்னேஷ், மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் குன்வர் விஜய் ஷா பொதுக்கூட்டம் ஒன்றில் அவர் கூறிய அந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக அந்த கதல் சோஃபியா குரேஷி குறித்து அவர் குறித்த அந்த கருத்து ஆனது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கக்கூடிய நிலையில அவர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர் மீது எஃப்ஐஆர்கள் 2 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான வழக்கு அம்மாநில உயர்நீதிமன்றத்திலும் அவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அதனுடைய விசாரணை இன்று வர இருக்கக்கூடிய நிலையில் தற்போது உச்ச நீதிமன்றத்தை அவர் நாடி இருக்கின்றார். அவர் மீதான அந்த எஃப்ஐஆர் பதிவை ரத்து செய்ய வேண்டும், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளையும் முன்வைத்து அந்த மனுவானது இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் முறையீடும் முன்வைத்திருக்கின்றார். அந்த மின்சனியின் பொழுது அவர் முறையிட்ட பொழுது உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர் இது போன்ற ஒரு கருத்துக்களை கூறியிருப்பது தவறான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கண்டனத்தை உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அது போன்ற கருத்துக்களை அவர் பேசியிருக்க கூடாது என அவர் காட்டமாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் தொடர்பான வழக்கு விசாரணை வர இருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் இந்த வழக்கினுடைய அந்த விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதாக நீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கருத்துக்களை கூறியிருக்கவே கூடாது போன்ற விஷயங்களை காட்டமாகவே நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைய தினம் கண்டனமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு எதிராக பதியப்பட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர்கள் அதே போல தொடரப்பட்டிருக்கக்கூடிய வழக்கினுடைய விசாரணை இன்று வர இருக்கின்றது. அந்த வழக்கு விசாரணையின் போது அவர் மீதான நடவடிக்கைகள் எவ்வாறு எடுக்கப்பட போன்ற விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். விக்னேஷ், ராஜு, இன்னைக்கு கண்டனத்தை மட்டும் தெரிவிச்சிருக்காங்க. இப்ப நாளைய தினம் தான் ஏதேனும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு? அவருடைய கருத்துக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும், இல்லது திரும்ப பெற வேண்டும், அல்லது இது போன்ற இனி வரும் காலங்களில் செய்யக்கூடாது என்று ஏதாவது எழுதி கொடுப்பதற்கான ஏதேனும் உத்தரவுகள் நாளைய தான் பிறப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இன்றைய தினம் அந்த முறையீட்டின் போது கூட அவர்கள் தரப்பிலிருந்து இந்த மாதிரி கருத்துக்களை வாதங்களாக முன்வைத்தார்கள். குறிப்பாக ஏற்கனவே அவர் கூறிய இந்த கருத்துக்கு தவறான கருத்தாக சித்தரிக்கப்படுகிறது. குறிப்பாக ஊடகங்கள் வாயிலாக மிகைப்படுத்தி இதனை வெளியிட்டு வருவதால் ஏற்கனவே அவர் இந்த தனது கருத்துக்கு வருத்தமும் தெரிவித்திருக்கின்றார் போன்ற விஷயங்களும் நீதிமன்றத்திடம் எடுத்துரைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த வழக்கினுடைய விசாரணை அங்கு மாநிலத்தில் வர இருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கு விசாரணை முடிவில் கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் மன்னிப்பு கோரியதரும் முன்வைக்கப்படும். அவர்கள் தரப்பிடமிருந்து வாதங்கள் வைக்கப்படும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக அவர் எவ்வாறு செய்ய வேண்டும், இது போன்ற கருத்துக்களை அவர் கூறக்கூடாது போன்ற விஷயங்களை நீதிபதிகள் ஒரு உத்தரவுகளாக பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கின்றது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜு. Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district.